இடம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டல். அதாவது இந்த ரோடு எதுக்குனாக்கா பஸ்ஸு நிறுத்துறதுக்காக தான் அந்த ரோடு. இந்த பயணிகள் கொடை போட்டிருக்காங்கல்ல, இப்போ பாருங்கள், அந்த ஒன் வே ஒரு சிலிண்டர் வண்டி, அந்தாண்ட ஒரு சிலிண்டர் வண்டி நிற்கிறதுனால இது ஃபுல்லாக வாகனம் நிற்குதா. இப்போ இது வந்து பஸ்ஸு நிறுத்துகிற இடம். இந்த பஸ்ஸு நிறுத்துகிற இடத்துல இவங்கெல்லாம் வண்டி நிறுத்திக்கிறதுனால இந்த பஸ்ஸெல்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா ரோட்லேயே நிறுத்திக்கிறாங்க. இப்போ அவங்கள வந்து நம்ம கேட்டோம்னாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க நான் பஸ்ஸு கொண்டு வந்து கரெக்டாக பார்க்கிங்கில் நிறுத்துறதுக்கு நாங்கள் ரெடி ஆகுறோம், ஆனால் நாங்கள் வரும்போது இந்த இடம் வந்து டிராஃபிக்காக இருக்குது, இவ்வளோ வாகனம் நிறுத்தி வச்சுக்கிறாங்க, நீங்கள் அவங்களெல்லாம் விட்டுட்டு எங்களை மட்டும் கேட்குறீங்க, இதெல்லாம் அப்புறப்படுத்த சொல்லுங்கள், நாங்கள் பஸ்ஸை கரெக்டாக நிறுத்துகிறோன்னு சொல்கிறாங்க. அதனால் போக்குவரத்து உயர்திரு ஆய்வாளர் ஐயா அவர்கள் இந்த பஸ்ஸை வந்து இங்கே நிறுத்துறதுக்கு வழிவகுத்து கொடுங்க. அதேமாரி வழிவகுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பஸ்ஸெல்லாம் இங்கே வந்து நின்று பயணிகளை இறக்கவும் ஏற்றவும் உத்தரவிடுங்க. அதையும் மீறி ரோட்டில் நிறுத்துறதுனால அங்கே பாருங்கள் எவ்வளோ, அந்த 2 பஸ்ஸு போனதுக்கு அப்புறம் எவ்வளோ போக்குவரத்து நெரிசல் பாருங்கள். இவ்வளோ வண்டி பின்னாடி நிற்கிது 2 பஸ்ஸு நின்னதுனால. இப்போ இந்த இடத்த வந்து அவங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுத்தீங்கன்னா, இதை வந்து தெரியுதா பஸ் ஸ்டாப் இதை வந்து அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க பஸ்ஸெல்லாம் இங்கே நிறுத்துறேன்றாங்க. அதையும் மீறி இங்கே நிறுத்தலைன்னா நீங்கள் அவங்களுக்கு அபராதம் விதிங்க. இன்ஷா அல்லாஹ் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் குறைவின்றி நிறைவாக உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். பாண்டிச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்.